இன்றைக்கி நம்ம காடை கிரேவி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு காடை வாங்கி வச்சுருக்கேன் நான். அதுக்கு 1/2 கிலோ பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை அளவு, சீரகமும் மிளகும் சேர்ந்து திரித்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு மல்லிச்செடியும் புதினாவும் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு பட்டை கிராம்பு சோம்புலாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். சட்டி காஞ்சோன்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் எல்லாம் ஒன்றா போட்டுறணும். பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா வெடித்த பிறகு இந்த வெங்காயம் பல்லாரி வெட்டி வச்சுக்கோம்ல அதை ஒன்றா போட்டு நல்லா கிண்டி விடணும். பல்லாரி போட்ட பிறகு மல்லிச்செடி புதினா கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா போடணும். நல்லா வெங்காயம் வெந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதை போடணும். போட்டு நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு வத்தப்பொடி, ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் அதில் ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா கிண்டி விடும். கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கணும். நல்லா கொதிச்ச பிறகு இந்த கழுவி வச்சுருக்க காடையை எடுத்து அதில் போடணும். தேவையான அளவு உப்பு போட்டுரும். கொஞ்சம் வெந்த பிறகு மிளகும் சீரகமும் சேர்த்து திரிச்சு வச்சுருக்கேன். அதை அதில் போடணும். காடை கிரேவி ரெடி. இதை நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குது எங்கள் சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.